இந்த தங்கத்தை சேர்த்தா அருள் கிடைக்குமா, வாங்கினா அருள் கிடைக்குமா, இப்படி பல இதெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. இதெல்லாம் எப்படி எதுல அருள் கிடைக்கும் அப்படின்ட்டு. அது மட்டும் இல்ல, இப்ப எல்லாரும் வாங்கி என்ன பண்றோம், லாக்கர்ல கொண்டு வச்சிடுறாங்க. சில பேர் அடவு வைக்கிறாங்க, அதான் சொன்னீங்க. ஆனா வந்து லாக்கர்ல கொண்டு வச்சிடுறாங்க. லாக்கர்ல வச்சாக்கா அப்போ அப்போ வங்கியில இருக்கிறவங்களுக்கு தானே அது இந்த பொருள்லாம் போய் சேரும், அவங்களுக்கு தானே அந்த பலன் சேரும். வீட்டுல இல்ல, வீட்டுல தான் திருடன் திருட்டு போயிடறானே. திருடன் மட்டும் இல்ல, ஒரு அம்மா கோலம் போட்டுருக்குது, உங்களுக்கு தெரியும், அந்த கதை தெரியும். கோலம் போட்டுனா இவன் என்ன பண்ணிருக்கான், ஒரு திருடன் வந்திருக்கான், பைக்ல திருடன் வந்திருக்கான், வந்து அதை செயினை பறிச்சுட்டு போயிட்டான். இந்த அம்மா கொய்யம் போயிட்டு கத்திட்டு போயிடுச்சு. ஒரு நாள் கழிச்சு திருப்பி வந்திருக்கான், திருப்பி வந்து திருப்பி ஒரு அடி கொடுத்துருக்கான், கொடுத்துட்டு கவரி நகை போட்டிருக்கியான்னு சொல்லி. அது மாதிரி கழுத்துல இருக்கிறது கவரி நகையா இல்ல வந்து தங்க நகையான்னு சொல்லி திருடனுக்கு தெரியாது. ஏன்னா அவனுக்கு வந்து விற்கும்போது தான் தெரியும். அது போல இந்த